கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, வனாந்தரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்தரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எல்லாம் சூழ்நிலை மாறுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே.
போதுமே ஆவியானவரே. நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீங்கள் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும். பலவிதமான நெருக்கமான சூழ்நிலையில், கண்ணீரான சூழ்நிலையில், தவிப்பின் சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவருடைய சூழ்நிலையை மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல ஒரு வார்த்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்தி நம்முடைய இருதயத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி என்றால் என்ன? லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தேவ தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நற்செய்தியாக அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பார்த்தீர்களா? இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை கேட்கும்போது ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன உண்டாகிறது என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்போது அந்த மனிதனுடைய எலும்புகள் எல்லாம் புஷ்டி உள்ளதாக மாறுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல புஷ்டி உள்ளவர்களாக அல்லது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளணும். நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுஷனுடைய பாவங்களை மீட்பதற்காக இரட்சகராய் வந்தார் என்கிறதை விசுவாசித்து அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த நற்செய்தியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25 வாசித்து பாருங்கள். தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி ஒரு மனுஷனுடைய விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து என்கிற இந்த நற்செய்தியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, நம்புகிறாங்களோ, அவங்க இருதயத்தில், அவங்க ஆத்துமாவில் ஒரு பெரிய சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாக போகிறது. ஏன் இன்றைக்கி நமக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் இன்றைக்கி நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை? ஒரே ஒரு விஷயம்தான் காரணம். என்ன தெரியுமா? நம்முடைய பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறதுனால தான் நம்ம ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுறதை விட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற வெளியில் நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ளான ஒரு காயம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. உள்ளான ஒரு காயம். ஆனால் அந்த காயத்தில் புண்ணு அப்படி பயங்கரமாகி அது ஒரு பயங்கர பாதிப்புக்குள்ளே வருகிற விதத்தில் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? மேற்பூச்சாக மேலேயே தைலத்தையும் மருந்தையும் போட்டு தன்னுடைய காயத்தை ஆற்றுவதற்கு அவன் ஏதாவது வேலை செய்கிறான்னா உள்ளான காயம் ஆறவே ஆறாது. என்ன செய்யணும்? உள்ளான காயம் ஆற்றப்படணும். இது மாதிரி பாவம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே குடிகொள்ளும் போது அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆத்மாவில் அவனுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. அவனுடைய ஆத்மா விடாய்த்து போயிருக்கும். அப்படி விடாய்த்து போய் பாவத்தில் விடாய்த்து போயிருக்கிற அந்த மனுஷனுக்கு
இயேசு கிறிஸ்து என்கிற தேவனை குறித்த அந்த சத்தியம் சுவிசேஷம் கேட்டு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆத்துமா அப்படியே உயிரடைகிறது, அது புஷ்டியாக மாறுகிறது, அது குளிர்ந்த தண்ணீரை போல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உங்களுக்கு வேணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அவரை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் களிகூரும், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. லூக்கா 2:11 சொன்னது போல், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக, உங்களை மீட்பதற்காக பிறந்தார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த நற்செய்தி எங்கள் விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.